தமிழ் மல்டிமீடியா டுடோரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டுடோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஃபோட்டோஷாப்போடைய மற்ற பேசிக் டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம வந்து டுடோரியலில் போட்டுட்ருந்தோம். அதில் வந்து சில வீடியோக்கள் மட்டும் பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளியராக இருக்காது. அது அப்போது ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால என்னால் வந்து அதை ஒரு கிளியராக கொடுக்க முடியல. அதற்கு பதிலாக அதில் சொன்ன சில விஷயங்களை இப்போது நல்ல ஒரு ஆடியோவோட உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இது வந்து கிளியராக இல்லை, வாய்ஸ் வந்து கிளியராக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில வீடியோக்கள், அதாவது ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் கோரல்ட்ராவில் நான் கொடுத்த சில வீடியோக்களும் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டரில் நான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில வீடியோக்களை நான் வந்து கொடுத்தேன். இடையில ஒரு சில வீடியோக்களும் வந்து பார்த்திங்கன்னா சில ஆடியோ ப்ராப்ளத்தினால கொஞ்சம் கேட்குறதுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இனிமேல் உங்களுக்கு வராது. அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் வரக்கூடிய சில வீடியோக்களில், இனிமேல் வரக்கூடிய சில வீடியோக்களில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம அதில் பார்க்க போகிற சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டூல் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு நிறைய. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூல், இந்த 2 டூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டூல் இது. இந்த 2 டூல்லையே வந்து நம்ம வந்து இந்த 2 ஆப்ஷனையுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பல நேரங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிக்கடி இல்லைனாலும் பல நேரங்களில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணாமல் ஃபோட்டோஷாப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ணவே முடியாது. அது ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு 2 டூல், முக்கியமான டூல் தான் இந்த ரெக்டாங்குலர் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூலுங்கிறது. இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு பேக்ரவுண்டு ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்டை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, கண்ட்ரோல் ஏவை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது செலக்ட் ஆல்னு ப்ரெஸ் பண்ண உடனே கண்ட்ரோல் ஏன்னு நான் அந்த ஷார்ட்கட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. அந்த பிளிங்கிங் போயிட்டுருக்கு, ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேக்ரவுண்டையோ இல்லை இமேஜு ஃபுல்லதையும் நம்ம பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் எனக்கு எப்படி வேணும்னா, இந்த பேக்ரவுண்ட்லேயே வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணணுன்னா எப்படி செலக்ட் பண்ணுறதுனா, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் ஒரு பாதி மட்டும் நான் செலக்ட் பண்ணணுன்னா இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ரெக்டாங்குலர் மார்க் டூலுங்கிறத எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பேக்ரவுண்டில் ஒரு பாதியை மட்டும் நான் இப்போது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பாதி மட்டும் பேக்ரவுண்டு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோர்க்ரவுண்டில் இப்போதைக்கு பிளாக் கலர் இருக்குது. நான் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த, அதாவது இப்போ கரண்ட்டாக ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ அப்ளை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பாதி மட்டும் அந்த பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற அந்த பிளாக் கலரை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இமேஜில், ஒரு பேக்ரவுண்டில் இல்லை ஒரு லேயர்லேயோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு கலர் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்த காப்பி பண்ணுறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் இந்த ரெக்டாங்குலர் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூல் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் அண்ட் எலிப்டிக்கல் மார்க் டூல் மூலிமா நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் நான் என்ன பண்ண போகிறேன், ரெக்டாங்குலர் மார்க் டூலை எடுத்துகிட்டு ரஜினி சாரை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். அவரோட ஃபேஸை மட்டும் நான் இப்போது எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரஜினி சாரை மட்டும் நான் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், காப்பின்னு கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே உள்ள பேக்ரவுண்டில் இப்போ நான் பேஸ்ட் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் V கொடுத்தோன்னே இங்கே அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலேருந்து
ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கூட இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் அண்ட் எலிப்டிக்கல் மார்க் டூலுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதோடைய நோக்கம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது. அந்த செலக்ட் பண்ணுறது நீங்கள் கலர் கரெக்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை வந்து காப்பி பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கலரை அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுக்கு செலக்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல், அதாவது ஒரு ஸ்கொயர் மாதிரி இல்லை ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூலை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு எலிப்டிக்கல் வட்டமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த எலிப்டிக்கல் மார்க் டூலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரஜினி சாரோடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்து இங்கே பேஸ்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்தது பக்கத்தில் வந்து அஜித் சார் பக்கத்தில் இருக்கார், அவருடைய ஃபோட்டோவை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் வந்து எலிப்டிக்கல் மார்க் டூலுங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டு விரலை எடுக்காமல், மவுஸ்லேருந்து கிளிக் பண்ணியிருக்கிறதுல விரலை எடுக்காமல் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், காப்பி கொடுக்குறேன். காப்பின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ நம்ம எது வரைக்கும் அந்த ஃபோட்டோவில் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது வரைக்கும் அந்த ஃபோட்டோ நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு பிக்சல்ஸ் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும். இது என்ன எதனால் அப்படி தெரியுதுன்னு யோசிக்க வேண்டாம். இது நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அப்ளை ஆகும் இல்லையா, அப்போ வந்து அந்த உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துடும், அந்த குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் இது பிக்சல் பேஸில் இருக்கிறதுனால, ஃபோட்டோஷாப்பில் நம்ம கம்ப்ளீட்டாக பிக்சல் பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி கிளியராக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் ஒரிஜினல் குவாலிட்டி வந்துடும். எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுனா, நீங்கள் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெக்டாங்குலர் அண்டு எலிப்டிக்கல் மார்க் டூல் இது. ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா எம். ஸோ எம்மை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்குலர் அண்ட் எலிப்டிக்கல் மார்க் டூல் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஒரு இமேஜு இல்லைனா ஒரு பேக்ரவுண்டு இல்லைனா ஏதாவது ஒரு லேயரை ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் இந்த டூலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டுடோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வீடியோ நம்ம வந்து ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நான் கொடுத்துருக்கேன். அது சவுண்டு கிளியராக இல்லாததுனால இப்போ மீண்டும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம சொல்லான்னு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு அடுத்த டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் நமது வீடியோக்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் இல்லை ஒரு ஃபேஸ்புக் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வீடியோக்கள் வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு டுடோரியலில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.